எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் மற்றும் தளபதி விஜயோடைய மகன் அவர்கள் பேசின ஒரு ஃபோன் ஆடியோவை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்குது. இது ஒரு மிக பெருமளவுக்கு பரபரப்பை தற்போது ஏற்படுத்தியிருக்குது. ஒவ்வொருத்தருமே கண்கள் கலங்கி போயிருக்கிறாங்க. தளபதி விஜயோடைய ரசிகர்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகமே கலங்கி போயிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தளபதி விஜயோடைய மகன் தளபதி விஜய் அவர்களை பார்த்து தளபதி விஜய் அவர்கள் முதல்வரான பிறகு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன ஒரு விஷயத்தை சொன்னாரு, தளபதி விஜயோடைய மகன் அப்படி என்னதான் பண்ணியிருக்காரு, இப்படி பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க அந்த ஆடியோவில் என்ன இருந்துச்சு, அந்த தகவல் பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, தமிழகமே எதிர்பார்த்த அந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு. தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிட்டாரு. என்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் ஆவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மே 4ஆம் தேதி வந்துச்சு. 108 சீட்டுகள் தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெற்றாரு. மொத்த தமிழகமே கொண்டாடினாங்க. ஆனால் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு 10 சீட்டு தேவைப்பட்ட ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் கடந்த ஒரு வார காலம் என்ன கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு மொத்த தமிழகத்துக்கே தெரியும். ஒரு கட்டத்தில் தமிழக மக்களே, தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆக்குங்க, இல்லை ரீஎலெக்ஷன் வைங்க, இல்லைன்னா நாங்கள் மிக பெருமளவுக்கு போராட்டத்தை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஒவ்வொரு டிவிக்கு ரசிகர்கள் மட்டும் கிடையாது, டிவிக்கு தொண்டர்கள் மட்டும் கிடையாது, மொத்த தமிழக மக்களுமே இனி தமிழகத்தில் கொள்ளை இருக்காது. தமிழகத்தில் பணத்தை யாரும் கொள்ளையடிக்க மாட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் அனைவருடைய மைண்ட்லையும் இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சிட்டோம், எம்எல்ஏ ஆகிட்டோம், இதுக்கு மேலே பார்த்துக்கலாங்கிற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா உடனடியாக எரேஸ் பண்ணிவிடுங்க. இங்கே ஒரே ஒரு பவர் சென்டர் தான், அது நான் மட்டும்தான், அங்கே ஒரு சென்டர் இங்கே ஒரு சென்டர்லாம் நினச்சி பார்த்துறாதீங்கன்னு சொன்ன ஒரு விஷயம் தமிழக மக்களுக்கு மிக பெரும் அளவுக்கு நம்பிக்கையை தளபதி விஜய் அவர்கள் மேலே கொடுத்துருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற தளபதி விஜய் அவர்களுக்கு அவங்களுடைய வீட்டிலிருந்து ஒரு ஆதரவு கூட வரல அப்படிங்கிற ஒரு சோகமான விஷயமும் சமூக வலைத்தளங்கள் பரவிட்டு இருக்குது. தளபதி விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் அந்த செரிமோனிக்கு தளபதி விஜயோடைய மகன் வரல. அதற்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய அம்மாவுக்கு. ஒட்டுமொத்த தமிழகமே தளபதி விஜய்வுக்கு ஆதரவாக இருக்கும்போது தளபதி விஜயுடைய மகன் அவங்களுடைய அம்மாவுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாங்க. இது எல்லாரும் மனதிலையுமே நெகிழ வைத்திருக்குது. எல்லாருக்குமே தளபதி விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் மேலே ஒரு மரியாதையை கொடுத்துருக்குது. என்னதான் தன்னுடைய அப்பா அவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் தன்னுடைய அம்மாவுக்கு ஆதரவாக நிற்கிற மகனை எல்லாருமே புகழ்ந்து பேசுகிறாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ ஒரு ஆடியோ மிக பெரும் அளவுக்கு அது சம்மந்தப்பட்ட தகவல் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயே அவங்களுடைய மகனுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அப்போ தளபதி விஜய் அவர்கள் கேட்டதாக சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, ஏப்பா வரல, செரிமோனிக்கு ஏன் வரலன்னு கேட்டதுக்கு அவங்களுடைய மகன், இல்லைப்பா அம்மா தனியாக இருக்கிறாங்க, அம்மா கூட நான் இருக்கிறது தான் என் மனசுக்கு சரின்னு பட்டுச்சு, என் மனசுக்கு நான் சரின்னு பட்டது தான் நான் பண்ணியிருக்கிறேன். அம்மா இப்போ ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க. நான் அம்மாவை பார்த்துருக்குறேன். அம்மாவுக்கு உறுதுணையாக நான் எப்பயுமே என்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். நீங்கள் தமிழகத்தை பாருங்கள். தமிழக மக்கள், தமிழக பல தாய்மார்கள், பல குழந்தைகள் உங்களை நம்பி உங்களை முதலமைச்சராக்கி இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் பாருங்கன்னு அந்த மகன் சொல்லிட்டு ஃபோனை வச்சிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கி பரபரப்பாக போயிட்டுருக்குது. நேயர்களே, நீங்கள் சொல்லுங்கள், தளபதி விஜயோடைய மகன் தளபதி விஜய் அவங்களுடைய அப்பா அவர்கள் சிஎம் ஆகிற அந்த செரிமோனி கூட வராமல் தன்னுடைய தாய் கூட இருந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.